ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கொல்கத்தா மாணவி கொலை வழக்கு தான் இன்னைக்கு இந்தியாவே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாம அதிர்ச்சியான தகவலும் பல வெளிவந்துட்டே இருந்திருக்கு. இந்த கொல்கத்தா மாநிலத்தோட அரசு கல்லூரி தான் ஆர்ஜிகர் கல்லூரின்றது. இந்த கல்லூரியில் பல பேர் சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க தோண்ட பல விஷயம் வெளிவந்துட்டே இருந்திருக்குது. இந்த மாணவியோட பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கொல்கத்தாவோட சம்பவம் தொடர்பா சஞ்சய் ராவத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே சமயம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மாணவியோட தந்தை தெரிவிக்கல, விசாரணையில எந்த ஒரு முடிவும் வெளிவரல, முடிவு கிடைக்கும்னு நம்புறோம் அப்படின்னும் அந்த கல்லூரியில முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதே சமயம் முதல்வர் மீது எங்களுக்கு திருப்தி இல்லை, இழப்பீட்டை வாங்குறதுக்கு நாங்கள் மறுத்து விட்டோம் அப்படின்னும் அவர் மேலும் தெரிவிச்சிருக்காரு. மாணவியின் தாய் அதிர்ச்சியான தகவல் வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல உங்க மகளுக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு அழைப்பு வந்தது, அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் நான் போன் செஞ்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிறகு நீங்க உடனே மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சென்றதும் உடனே பார்க்க அனுமதிக்கவே இல்லை. 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போது அவ உடல்ல ஒரே ஒரு துணி மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவளோட கை உடைஞ்சிருந்தது, வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவளை யாரோ அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது. இது தற்கொலை இல்ல, இது கொலை அப்படின்னு நாங்க சொன்னோம். மகளை மருத்துவராக்க நாங்க கடுமையா உழைச்சோம். இறந்த மருத்துவமனையின் பெற்றோர் கூறுகையில ஆகஸ்ட் 9ஆம் தேதி தங்கள் மகள் பணிபுரிஞ்ச அந்த மருத்துவமனையிலிருந்து தற்கொலை செஞ்சு கொண்டதா தான் எங்களுக்கு செய்தி வந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் மேலும் கூறுகையில, என்னுடைய மகள் 8ஆம் தேதி வழக்கமாக பணி சென்றாரு. ஆனா மறுநாள் 10:53 மணிக்கு தான் எங்களுக்கு போன் செஞ்சாங்க. போன் செஞ்சு இந்த மாதிரி தகவல் தெரிவிச்சாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. காட்சியை நாங்கள் பார்க்கும்போது கதறி அழுதோம். எவ்வளவுதான் கதறி அழுதாலும் என்னுடைய மகள் உயிரோட வரமாட்டான்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் இதுக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு தவறு மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதனால தான் அவங்க கொடுக்குற உதவித்தொகை கூட நாங்கள் வேணாம்னு மறுத்துட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஆனாலும் குற்றவாளியை விரைவாக பிடிப்பதா மம்தா பானர்ஜி தெரிவிக்கிறாரு. ஆனா இதுவரை ஒருத்தர் மட்டும் தான் அவர் கைது செஞ்சிருக்காரு. ஆனா இது ஒரு கூட்டு பலாத்காரம். இந்த சம்பவத்தில் இன்னும் பலருக்கு தொடர்பு உள்ளதை என்னால் கூற முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரை என் மகள் சாவுக்கு அனைத்து துறைகளும் பொறுப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் மாநில காவல்துறை சரியா பணி செய்யல அப்படின்னும் மம்தா பானர்ஜியும் போராட்டத்தை தடுத்து நிறுத்தது தான் அவர் நினைச்சார் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதனாலதான் மருத்துவமனை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. போலீசாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவே இல்லை. முடிஞ்சவரை இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கத்தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, விரைவிலே உடற்குறாய்வு செஞ்சு விரைவிலே உடலை ஒப்படைக்கிறதா அவங்க நினைச்சாங்க அப்படின்னு கண்ணீர் மகள் தெரிவிக்கிறாரு.